நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாடு பார்த்தீங்கன்னா மதுரையில் நடக்க போகுது. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே நடக்க போகுது, எக்ஸாக்ட் லொக்கேஷன் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது மாநாடுக்கு. வெளி ஊர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து பல டிஸ்ட்ரிக்ட் பல ஸ்டேட்ஸில் இருந்தால் மாநாடு வர போகிறீங்க. ஸோ வந்து பாதி பேருக்கு மேலே அந்த லொக்கேஷன் எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கேன்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ அதை இந்த வீடியோ கிளாரிஃபை பண்ணிடலாம். ப்ளஸ் அதே மாதிரி அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ சொல்ல போகிறேன். ப்ளஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டே டியூன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறந்தாமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மாநாடுக்கு வரப்போகிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக்கும் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க, எல்லாம் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா 100K சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனல் வரப்போது ஃபைனல். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 years தளபதி அப்டேட்ஸ் கூட நம்ம சேனல் ஆக்சுவலாக போட்டுருக்கிறோம். ஸோ வந்து ரொம்ப நாள் ஆசை இது. ஸோ பார்ப்போம் நடக்குதான்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த 2வது மாநில மாநாடு பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளை கடந்து பல தேதி மாற்றத்தை கடந்து இப்போ ஆகஸ்ட் 21 மதுரையில் உள்ள பாரப்பத்திங்கிற இடத்துல வந்து நடக்க போகுது. ஆக்சுவலி இந்த பாரப்பத்திங்கிறது இப்போ இந்த மாநாடு போட்டது வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். லைக் விக்ரவாண்டி எப்படி ஃபேமஸ் ஆச்சு ஃபஸ்ட் மாநாடு, இப்போ இந்த இதுன்னு சொல்லலாம். இது எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை டு அருப்புக்கோட்டை போகிற இடத்துல திருமங்கலத்துக்கு பக்கத்தில் இது லொக்கேட் ஆகிருக்கு பாரப்பத்திங்கிற இடம் வந்து. ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 500க்கு மேற்பட்ட ஏக்கரில் மாநாடு நடக்க போகுது. ஸோ இது எப்படின்னா த்ரூ கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட், கவர்மெண்ட் பஸ் மூலியமாக வரலாம். ஏன்னா மதுரை டு அருப்புக்கோட்டை பஸ் நிறைய பஸ் இருக்குது, ப்ரைவேட் பஸ்ஸு ப்ளஸ் கவர்மெண்ட் பஸ் நிறைய பஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் வந்து ஏறலாம், இல்லை அப்படின்னா ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஏறலாம். ஸோ ப்ளஸ் இங்கேருந்து மற்ற மாவட்டங்கள்லேருந்து வரீங்க, லைக் புதுக்கோட்டையிலேருந்து வரீங்க, திருச்சியிலேருந்து வரீங்க, ராமநாதபுரத்துலேருந்து வரீங்க, அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக நீங்கள் மாட்டுத்தாவணியிலேருந்து ஆரப்பாளையம் போகணும் அவசியம் இல்லை. நீங்கள் முன்னாடியே ஆக்சுவலாக கட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த இது அமைஞ்சிருக்கு இந்த லொக்கேஷனுமே. ஸோ இது இல்லாமல் லைக் நீங்கள் வந்து கேரளா, கர்நாடகா, சென்னை இந்த மாதிரி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வந்து வரீங்க அப்படின்னா யூ கேன் ட்ரெயின் நீங்கள் வந்து ரயில்வேஸில் கண்டிப்பாக வரலாம். பிகாஸ் மதுரை ஸ்டேஷன் வந்துட்டிங்க அப்படின்னா மதுரை ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட், பெரியார் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்குது. ஸோ வந்து நீங்கள் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் கூட நீங்கள் மாட்டுத்தாவணி வந்துட்டு நீங்கள் அங்கேருந்து இங்கே அருப்புக்கோட்டைக்கு பஸ் ஏறி வரலாம். பாரப்பத்திக்கிட்ட வந்து எக்ஸாக்டாக இங்கே ஸ்டாப்பிங் பஸ் ஸ்டாப் இல்லை. மேபி இந்த மாநாடுக்காண்டி ஏதாச்சும் கவர்மெண்ட் ஏதாச்சும் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. பிகாஸ் இப்போ மாநாடு நடக்கிறதுனால கண்டிப்பாக கூட்டம் வேற ஆள் அலையும் போடும். ஸோ டிராஃபிக் சேஞ்சஸ் எல்லாமே கண்டிப்பாக பண்ணுவாங்க, அந்த ஹைவே பிளாக் பண்ணலாம் பண்ணுவாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ்லாம் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிவாங்க நான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக என்னதில்ல. இந்த மாநாடு போகிற வழியாக ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 டோல்கேட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ கார்லேருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டோல்கேட்ஸ்லாம் தாண்டி தான் வரும். எனக்கு தெரிஞ்சு முன்னாடியே அதை ஸ்டாப் பண்ணிவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது ஆக்சுவலாக ஒரே ஒரு ஹைவே தான். பிகாஸ் இப்போ வந்து நீங்கள் விக்ரவாண்டி அந்த மாதிரி இடம்லாம் கூட இப்போ சென்னையிலேருந்து வராங்க அப்படின்னா திருவண்ணாமலை அந்த இதோட கட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ சுற்றி கடலூர் அப்படின்னா சுற்றி கூட வரலாம். பட் இங்கே அப்படி கிடையாது. இங்கே இருக்கும்போது அந்த ஒரே ஒரு ஹைவே தான் இருக்குது, தூத்துக்குடி ஹைவே தான் இருக்குது. ஸோ வேறு எந்த லொக்கேஷன்ஸும் மாற்ற முடியாது. மேபி அந்த சைட் மாற்றி லைக் இப்போ வந்து மதுரையிலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் தென்காசி போகும். ஸோ அந்த ரோட்டில் போய் மாற்றிடலாம் தவிர்த்து இங்கிட்ட பக்கம் வந்து ஒரே ஒரு ஹைவே மட்டும் இருக்கனால மேபி டிராஃபிக் சேஞ்சஸும் நிறையா நடக்கும். ஸோ வந்து நீங்கள் உங்களோட ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வருது மச் பெட்டர்னு என்னை பொறுத்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாநாடோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கூகுள் மேப் லிங்க் கொடுக்குறேன். ஸோ கமெண்ட்லேயே நான் பின் பண்ணுறேன். ஸோ மாநாடுக்கு வந்து நீங்கள் அந்த லொக்கேஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எங்கேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக கூகுள்லேயுமே மாநாடோட லொக்கேஷன் வந்து அப்படி வந்து மேப் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க பசங்களாம் சேர்ந்துக்கிட்டு. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம்.